வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க சர்க்கரை வள்ளி கிழங்குல ஒரு ஸ்வீட் செய்யலாம் வாங்க. நான் எப்போ கிழங்கு வாங்கினாலும் இப்படி தாங்க இருக்குது. அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அப்படியே நாகம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை அப்படியே சாமிகிட்ட வச்சுட்டேங்க. கிழங்கு எடுத்துருக்கேன்னா இதை வந்து நல்லா இட்லி பானையில் வச்சு அரிஞ்சு வச்சு அவிச்சிடணுங்க. தோலை உரிச்சிட்டு இப்போ மசிச்சு வச்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து இந்த கிழங்கு வந்துங்க நல்லா அழிய வேக வச்சிடக்கூடாது. முக்கால் பதம் வந்தோடனே நம்ம எடுத்துடணும், இல்லாட்டி ரொம்ப கொலன்னு போயிடும். இதுதான் கரெக்டான பதம். அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீனி போட்டுக்கலாங்க. இது நல்லா பிணைஞ்சி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிடலாம். இப்போ பாருங்க, சின்ன சின்ன உருண்டையாக அப்படியே கலந்து நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். இப்போ மைதா எடுத்துருக்கேன், அதில் உப்பு போட்டிருக்கேன், ஜீனி வந்து 2 ஸ்பூன் போட்டு இதை கரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் இதை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா டிஸ்க்கு வச்சு அதை வந்து நினச்சி இதில் எண்ணெயில் போடுற மாதிரி நம்ம இதை கரைச்சிக்கணுங்க. நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மைதா கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் ஜீனி போட்டிருக்கோம், கொஞ்சம் சோடாப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சு. இதை நல்லா உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை இதில் நினச்சி எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஆயில் ஊற்றிருக்கேங்க. இப்போ நினச்சி போட்டுடலாம். சூப்பராக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த கிழங்க நீங்கள் பதமாக வேக வச்சுருக்கணுங்க. கொலன்னு ஆயிடக்கூடாது. அப்போ தான் இது மாதிரி போட்டு எடுக்கலாம். நம்ம முக்கால் பதம் வந்தோன்னா நீங்கள் கிழங்க எடுத்துடணும். அப்போ தான் பீஸ் நல்லா வரும், இல்லாட்டி உருட்டை வராது. இப்போ நம்ம இதை கரெக்டு குழந்தைங்கள்லாம் அப்படியே சும்மா கொடுத்தா செஞ்சாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுங்க. நம்ம இதை பரட்டி போட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துச்சு பாருங்க. நம்ம இப்போ எடுத்துடலாம். கிழங்கு நல்லா வெந்து தானே இருக்குது, அதனால் சீக்கிரம் வெந்துன்னு எடுத்துடலாம். இப்போ சர்க்கரை வள்ளி கிழங்கு ஸ்வீட்னு சொல்லலாம், சுழியன்னு சொல்லலாங்க. ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.